ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ப்ராப்பர்ட்டி லைட். இன்னைக்கு நம்ம ஸ்டெப்ஸ்டோன் டெவலப் பண்ணிருக்க வட்சா அமேஸ் ப்ராஜெக்ட்ல தான் இருக்கோம். மிஸ்டர் கிஷோர் கூட இருக்கோம். ஹலோ கிஷோர். ஹாய். ஸோ ஸ்டெப்ஸ்டோன்ஸ் வந்து ஐ திங்க் பேசிக்கலி எல்லாருக்குமே தெரிஞ்ச பில்டர்ஸ் தான். ஸோ நம்ம இந்த காட்டுப்பாக்கம் லொகேஷன் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸாக நம்ம வந்து அபார்ட்மெண்ட்ஸ் பிளாட்ஸ் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் இந்த லொகேஷன்ல. ஸோ பாஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் அகோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்க ப்ராப்பர்ட்டி பண்ணும்போது ஸோ மகரிஷி வித்யாமந்திர் சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்மளுக்கு பக்கத்தில் அப்போதான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த லொகேஷன் வந்து அதிக ப்ராப்பர்ட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஃபேஸ் 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் பிஃபோர் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணது. தென் ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபார்ட்மெண்ட்ஸ், ஸோ ஆல்மோஸ்ட் 200 அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பிளாட்ஸ் பண்ணியிருந்தோம். ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 இயர்ஸ் பிஃபோர் ஹேண்ட் ஓவர் பண்ணது. ஸோ இப்போ ஃபேஸ் 4 வந்து இந்த மந்த் எண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸோ ஜனவரி மந்த் எண்ட் நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் இப்போ ஃபேஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி வித்யாமந்திர் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்காது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2025 கம்மிங் ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் இப்போ புது ப்ராஜெக்டும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வட்சா அமேஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ வட்சா அமேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 acre ஆஃப் லேண்ட் எக்ஸ்டெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 blocks பண்ணியிருக்கோம். A and D பிளாக்னு சொல்லி 2 blocks பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 blocksல பார்த்தீங்கன்னா 2 BHK, 3 and 4 BHK 3 கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 கான்ஃபிகரேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பேசஸ்ல பிரிச்சிருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து A பிளாக் வந்து ஃபுல் ஆஃப் 3 BHK மட்டும் பண்ணியிருக்கிறது. ஸோ B பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 and 4 BHK. ஸோ 3 செக்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ A பிளாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1166 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் 3 BHK, மேக்ஸிமம் 1186 ஸ்கொயர் ஃபீட்ஸ் ஆஃப் 3 BHK நம்ம பண்ணியிருக்கிறது. ஸோ இதே பி பிளாக்னு போனோம் பார்த்தீங்கன்னா 2 BHK 869 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். மேக்ஸிமம் 1055 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரைக்கும் 2 BHK அவைலபிலிட்டி இருக்கு நம்மளுக்கு. இது இல்லாம பி பிளாக்ல 3 BHK வந்து பாத்தீங்கன்னா 1186, 1189, 1194. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்ல 3 BHK 3 டாய்லெட்ஸ் தான் நம்ம பண்றது. ஸோ மோஸ்ட்லி எல்லா பில்டர்ஸ்மே 3 BHK 2 டாய்லெட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த 1200ல 3 BHK 3 டாய்லெட்ஸ் நல்ல ஸ்பேஷஸா நம்ம பண்ணிருக்கிறது. ஸோ இது இல்லாம 4 BHK 1878 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம பண்ணிருக்கிறது 4 BHK 4 டாய்லெட்ஸ் கான்செப்ட்ல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டில் பிளஸ் 5 floors அபார்ட்மெண்ட்ஸ் வந்துடும். எல்லாமே வந்து A and B பிளாக் ரெண்டுமே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளப் ஹவுஸ் செப்பரேட்டா பண்ணல. ஸோ கிளப் ஹவுஸ் வந்து 5th floor ஆஃப் B பிளாக்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா 6000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் வந்து பார்க் ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கரண்ட்லி இருக்கிற மாடல் ஹவுஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்க்கோட ஏரியா தான் நம்ம ஸ்பிட் பண்ணிருக்கோம். ஸோ ஆஃப்டர் ஒன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப் ஆகும்போது ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்விங்ல முடியும் போது இந்த மாடல் ஹவுஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்க் ஏரியா மாறிடும். ஸோ இந்த பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாக்கிங் ட்ராக், ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டில் கோர்ட்ஸ், தென் சின்ன பசங்களோட கேம்ஸ் லைக் சில்ட்ரன்ஸோட கேம்ஸ் பார்த்தீங்கன்னா லூடோ கேம்ஸ், ஆடுபுலி ஆட்டம், நொண்டி தாண்டுதல், ஸோ தமிழோட பழைய கல்ச்சர்ஸ் கேம்ஸ் எல்லாமே உள்ள கொண்டு வந்திருக்கோம் நம்ம. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5th floor ஆஃப் பி பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹால், ஸோ லைக் ஒரு மினி ஹால் மாதிரி நம்ம செட்டப் கான்செப்ட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 100+ சீட்டபிள்ஸ் ஏரியாஸ் நம்ம பண்ணியிருக்கிறது. இது இல்லாமல் ஜிம், கிட்ஸ் ஆக்டிவிட்டி ரூம், கேமிங் ரூம் செப்பரேட்டா நம்ம கொடுத்துருக்காது. VR கேமிங் ரூம் செப்பரேட்டா கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பிளே ஸ்டேஷன்ஸ், செஸ், கேரம் போர்ட்ஸ், ஸோ இந்த கேம்ஸ் எல்லாமே நம்ம இன்வால்வ் பண்ணிருக்கோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மினி தியேட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ 50 to 60 members ஆஃப் சீட்டபிள் ஏரியா மினி தியேட்டர். ஸோ அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஓப்பன் டெரஸ் இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம 6th floor, 5th மேல 6th floor டெரஸ் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெட் கிரிக்கெட் டர்ஃப் கொடுத்துருக்கோம், கோல்ஃப் டர்ஃப் கொடுத்துருக்கோம், ஃபுட்பால் டர்ஃப் கொடுத்துருக்கோம், கிட்ஸ் ஃபுட்பால் டர்ஃப் கொடுத்துருக்கோம். இது இல்லாம ஸ்னேக் அண்ட் லேடர்ஸோட செட்டப் கேமே நம்ம பண்ணிருக்கிறது. இதுக்கு அடுத்து ஃபுல் நம்ம வந்து 6th floorல வந்து சோலார் பிளான் நம்ம பண்றோம். ஓகே. ஸோ இதுதான் கரண்ட் நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட அம்யூனிட்டிஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட பேசிக் டீடைல்ஸ். ஓகே ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டில ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்னீங்க அம்யூனிட்டிஸ் சொல்லிருக்கீங்க, இந்த தமிழ் கலாச்சாரம் படி கொடுத்துட்டு சொல்றேன். இது இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்க ஹைலைட்ஸ் பத்தி சொல்லுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நோ வால் ஷேரிங் அபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1, 2 and 1 another வால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷேரிங்கே ஆகாத அபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம பண்ணியிருக்கிறது. இதுக்கு அடுத்து பண்ண போற ப்ராஜெக்ட் நம்ம அதுதான் பண்ண போறோம். இது என்ன கான்செப்ட்னா லைக் வில்லா மென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பிளாட்ஸா எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸோ அதை வந்து வில்லா கான்செப்ட்ல பண்றதுக்கும் அபார்ட்மெண்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனி வீடு, நம்மளுக்கு வால் ஷேரே இல்லாம ஒரு வீடு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ்ல பண்ண முடியாது. மோஸ்ட்லி ரீசெண்டா நிறைய பேரால் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிருக்கிறது. ஸோ இட்ஸ் லைக் நோ வால் ஷேரிங் அபார்ட்மெண்ட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட மெயின் ஹைலைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் கேம். ஸோ இது 2 தான் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி தேவை. இப்ப இருக்க ஃபேமிலிஸ் எடுத்தோம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் வந்து ஒர்க்குக்கு போயிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் சில்ட்ரன்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்கூல்ஸ் நியர்பைல இருந்தா ஸ்கூல்ஸ் பசங்களே வந்துருவாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த லொகேஷன்ல 7th ப்ராஜெக்ட் ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம 8th ப்ராஜெக்டும் நம்ம அப்கமிங் வருது அபார்ட்மெண்ட்ஸ்ல. ஓகே. இந்த ப்ராஜெக்ட் சைஸஸ் சொன்னீங்க 2 BHK, 3 BHK and 4 BHK. அதோட பிரைசிங் பத்தி சொல்லுங்க. சோ இப்போ 2 BHK வந்து பாத்தீங்கன்னா 869 ஸ்கொயர் ஃபீட் நம்மள மினிமம் சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. 1000 வரைக்கும் மேக்ஸிமம் சைஸ்.
இப்போ கரண்ட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 65 lakhs இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 65 to 68 தான் நம்மளுக்கு பேசிக் ஸ்டார்ட் ஆகிற ப்ரைஸஸ். மேக்ஸிமம் வந்து 75 lakhs வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2 BHK காஸ்டிங்ஸ் வருது. தென் 3 BHKன்னு எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 86 lakhs இப்போ கரண்ட் காஸ்டிங் போயிட்டு இருக்கு. டில் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 87, 88 ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் காஸ்டிங்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ 4 BHK எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா ஏன்னா 4 BHK இருக்கிறது நம்மளுக்கு வந்து மினிமம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 4 BHK 4 டாய்லெட்டோட கான்செப்ட் வந்து 1878 ஸ்கொயர். ஸோ அந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.4 CR நம்ம பண்ணியிருக்காது. ஸோ இதுதான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்டிங்ஸ். ஓகே, இந்த ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க. ஸோ ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி தான் மெயின் நம்மளுக்கு எங்கேயே. ஸோ சென்னை ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மெட்ரோவோட கனெக்டிவிட்டிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 117 kilometers ஆஃப் கனெக்டிவிட்டி வந்து ஆல்மோஸ்ட் சென்னையில வந்து நம்மளுக்கு ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற ஒர்க் வந்து வடபழனி, ஸோ அந்த ஸ்டெச் எல்லாமே நம்மளுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ இந்த கனெக்டிவிட்டி ஸ்டெச் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் போரூர் டு பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் நம்ம கனெக்டிவிட்டி இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ கம்மிங் ஜூன் 2026. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். பட் இந்த ப்ராஜெக்டோட ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா 2026 ஆஃப் ஜூன்ல வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ற டைமும் நம்மளுக்கு மெட்ரோ லைவ்ல வர டைமும் சேம் டைம். ஸோ மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா பை மார்ச் மந்த் வந்து நம்மளுக்கு டெஸ்டிங் பண்றாங்க. ஸோ மெட்ரோவோட ஸ்டேஷன் அந்த கனெக்டிவிட்டி ஜூன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் யூசேஜ்க்காக அக்சஸ் வரப்போகுது ஃப்ரம் வந்து பூந்தமல்லி பைபாஸ் டு போரூர். ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு கனெக்டிவிட்டி. ஸோ இது ஒன்ஸ் கனெக்டிவிட்டி நம்மளுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து அக்யூரேட்டா 1 kilometer ஃப்ரம் காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து 1 kilometerல நம்ம சைட்ஸ். ஸோ இதுதான் ஆக்சுவல் கனெக்டிவிட்டி. இந்த சைட் போகணும் பாத்தீங்கன்னா லைக் நம்ம போரூர் பூந்தமல்லி அந்த சைட் போயிட்டு பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி பண்ண முடியும். ஸோ ரைட் எடுத்தோம்னா வித்தின் ஒரு 4 to 5 kilometers நம்ம மதுரவாயில் பைபாஸ் போயிட்டு தாம்பரம் கனெக்டிவிட்டி பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் சென்டர் ஆஃப் தி சிட்டி. ஸோ இங்க நம்ம ஸ்டெப் ஸ்டோன்ஸ் வச்சா அமேஸ் அண்ட் தென் ஸ்டெப் ஸ்டோன்ஸோட இந்த காட்டுப்பாக்கம் லொகேஷனோட ப்ராஜெக்டோட மெயின் ஹைலைட்ஸ் என்னன்னா மகரிஷி ஸ்கூல் நெக்ஸ்ட் காம்பவுண்ட்லேயே இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஆஃப் தி காம்பவுண்ட் நம்ம ப்ராப்பர்ட்டியோட நெக்ஸ்ட் காம்பவுண்ட்லேயே இருக்கு. ஸோ அதனால என்னன்னா பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் கொஞ்சம் ஃப்ரீயா வந்து ஒர்க் பண்ணிட்டு பசங்களை வந்து கீழே இறக்கி விட்டாலும் போதும் அவுட் ஆஃப் தி காம்பவுண்ட் போனதும் ஸ்கூலுக்கு போய் அவங்க ரீச் அவுட் ஆயிட முடியும். ஈவினிங் வந்துட்டாங்கன்னா பக்கத்துலேயே நம்மளுக்கு ஏஆர்கே ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்கு, சாம் டர்ஃப் இருக்கு. ஸோ எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஸ்போர்ட்ஸோட ஆக்டிவிட்டிஸ் அண்ட் தென் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கூட அவங்களால ஈஸியா இன்வால்வ் ஆக முடியும் சில்ட்ரன்ஸ்னால. ஸோ இதுதான் வந்து இப்போ கரண்ட் க்ரோத் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறது. ஆல்ரெடி ஸ்டெப்ஸ்டோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லி சோல்ட் அண்ட் தென் 3 ப்ராஜெக்ட் ஹஸ் பீன் ஆக்குபைட் ஃபுல்லி. ஸோ 4th ப்ராஜெக்ட் இந்த மந்த் நம்ம ஆக்குபை பண்ண போறோம். ஃபுல்லா சோல்ட் அவுட் பண்ணியாச்சு, அது ஆக்குபை ஆயிடாங்க. 5th ப்ராஜெக்ட் கம்மிங் ஜூன் மந்த் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்றோம். ஸோ அது நியரிங் கம்ப்ளீஷன் ப்ராஜெக்ட். ஸோ அதுல ஃபியூ யூனிட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் தென் 6th ப்ராஜெக்ட் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் வச்சா அமேஸ்ன்றது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தது. ஸ்டெப்ஸ்டோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபிள் பிரைசிங் அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியில நம்ம காம்ப்ரமைஸா பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ உங்களோட ட்ரீம் ஹோமை ஸோ இந்த ஸ்டெப்ஸ்டோன்ஸ்ல வந்து நீங்க சைட் விசிட் பண்ணிட்டு உங்களோட ரியாலிட்டி ஆஃப் தி ஹோம் வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க. வி வெல்கம் யூ ஆல்.